வணக்கம். இன்று நாம் தரிசிக்கப் போவது உலகின் முதல் சிவன் கோவில் என்று பெருமை பெற்ற பழமையான சிவஸ்தலமான உத்தரகோசமங்கை மங்களநாதர் திருக்கோவில். இத்தலம் பல அரிய சிறப்புகளை கொண்ட புனித தலம். சிவபெருமானின் அருளும் அன்னையின் கருணையும் நிறைந்த இந்த திருத்தலத்தின் அழகையும் ஆன்மீக சிறப்புகளையும் இந்த வீடியோவில் காணலாம். வாருங்கள், பக்தி நிறைந்த இந்த தெய்வீக பயணத்தை ஒன்றாக தொடங்கலாம். ராமநாதபுரம் மாவட்டம் உத்தரகோசமங்கையில் உள்ள மங்களநாதர் கோயிலில் ஈசன் சுயம்புவாக ஓர் இலந்தை மரத்தடியில் தோன்றினார். வேறு எந்த கோயிலிலும் காண முடியாத மரகத நடராஜர் சிலை இத்தலத்தில் உள்ளது. மாணிக்க வாசகர் இங்கு லிங்க வடிவில் அருள் பாலிக்கிறார். இங்குள்ள மூலவர் மங்களநாதர் என்றும் அம்பாள் மங்களேஸ்வரி என்றும் அழைக்கப்படுவர். தலவிருட்சம் இலந்தை மரம். மண்டோதரி என்பவளுக்கு நீண்ட நாட்களாக திருமணம் ஆகாமல் இருந்தது. உலகிலேயே மிக சிறந்த சிவபக்தனை திருமணம் செய்து கொள்வதில் அவள் மிகவும் உறுதியாக இருந்தாள். எப்போதும் ஈசன் நினைவாகவே இருந்து அவரையே தியானித்தாள். ஈசன் தான் மிகவும் பாதுகாப்பாக வைத்துக் கொண்டிருந்த வேத ஆகம நூல் ஒன்றை முனிவர்களிடம் ஒப்படைத்து தான் மண்டோதரிக்கு காட்சி கொடுக்க இருப்பதாகவும் அதற்காக உடனே செல்வதாகவும் அதுவரை அந்நூலை பத்திரமாக பாதுகாக்கும்படியும் கூறிவிட்டு சென்றார். பின்னர் அவர் மண்டோதரியின் முன்னர் ஒரு குழந்தையாக காட்சி தந்தார். வந்திருப்பது ஈசன் என்பதை இலங்கை வேந்தன் ராவணன் உணர்ந்து கொண்டான். அந்த சமயத்தில் ஈசனை தொட்டான் ராவணன். அப்போது ஈசன் அக்னியாக மாறி ராவணனை சோதித்தார். உடனே உலகில் உள்ள அனைத்து பொருட்களும் தீப்பற்றி எரிந்தன. அந்த சமயத்தில் முனிவர்களிடம் இருந்த வேத ஆகம நூலுக்கும் ஆபத்து நேர்ந்தது. அதை காப்பாற்ற அவர்களுக்கு வழி தெரியவில்லை. ஈசனிடம் இதை எப்படி சொல்வது என்ற பயத்தில் அனைவரும் தீர்த்தத்தில் இறங்கி தங்கள் உயிரை மாய்த்து கொண்டனர். அதன் காரணமாகவே அத்தீர்த்தம் அக்னி தீர்த்தம் என்று பெயர் பெற்று விளங்குகிறது. மாணிக்க வாசகர் மட்டுமே எதற்கும் அஞ்சாமல் அந்த நூலை காப்பாற்றினார். அதன் பிறகு ராவணனுக்கும் மண்டோதரிக்கும் திருமணம் நடைபெற ஈசன் அருள் பாலித்தார். அங்கு மாணிக்க வாசகருக்கும் தன்னை போன்றே லிங்க வடிவம் அளித்தார் ஈசன். இப்போது மாணிக்க வாசகர் லிங்க வடிவில் இத்தலத்தில் அருள் பாலிக்கிறார். சிவபெருமான் ஒரு சமயம் பார்வதி தேவிக்கு வேத மந்திரத்தை உபதேசித்தார். பின்னர் சிறிது நேரம் கழித்து திருப்பி கேட்டபோது பார்வதி தேவியால் அதை திரும்ப கூற முடியவில்லை. கோபமுற்ற ஈசன் மண்ணுலகில் புகழூர் என்ற இடத்தில் அவதரிக்குமாறு கூறினார். அதோடு தானும் ஓர் அந்தணர் வீட்டில் அவதரித்து தக்க சமயத்தில் பார்வதி தேவியை மணமுடித்து மீண்டும் வேத மந்திரத்தை உபதேசித்தார். அவ்வாறு உபதேசிக்கப்பட்டதால் உத்திரம் என்றால் விடை, கோசம் என்றால் வேதம் என்றாகி உத்தர கோசமங்கை என்ற பெயர் பெற்றது இத்தலம். தென் கைலாயம் என்றும் இத்தலத்துக்கு மற்றொரு பெயர் உண்டு. இத்தலத்தில் உள்ள மரகத நடராஜருக்கு மார்கழி திருவாதிரை நாளில் மட்டுமே பூஜை செய்யப்படுகிறது. ஏனைய நாட்களில் அச்சிலைக்கு சந்தனம் சாற்றப்பட்டிருக்கும். இத்தலத்தில் மட்டுமே ஈசனுக்கு தாழம்பூ சாற்றலாம். ஸ்படிகலிங்கம் இங்கு அமைந்துள்ளது மிகவும் சிறப்பு. இறைவன் முடியை கண்டதாக தாழம்பூவின் சாட்சியுடன் மெய்திரித்து கூறிய பிரம்மதேவன் இத்தலத்தில் வணங்கி சாப விமோசனம் பெற்றார். இத்தல ஈசன் இலந்தை மரத்தடியில் தோன்றினார். இன்றும் இந்த இலந்தை மரம் இத்தலத்தில் உள்ளது. உத்தரகோசமங்கைக்கு ஆதி சிதம்பரம் என்ற பெயரும் உண்டு. இங்கு நடராஜருக்கு தனி கோயில் உண்டு. மூலவராக நடராஜர் கோயில் கொண்டிருப்பது இத்தலத்தில் மட்டுமே. அறையில் ஆடிய பதஞ்சலிக்கும் வியாகிரபாதருக்கும் காரைக்கால் அம்மையாருக்கும் காட்சி கொடுத்தது இத்தலத்தில்தான். இத்தலத்து அம்பாள் மங்களேஸ்வரி தடைப்பட்ட திருமணங்களை நடத்தி வைப்பாள். காலை நேரத்தில் சுவாமியையும் அம்பாளையும் வணங்கினால் முன்வினை பாவங்கள் விலகும். மதியம் வணங்கினால் இப்பிறவி பாவங்கள் தீரும். மாலையில் தரிசித்தால் ஆயுள் அதிகரிக்கும், தொழில் மேன்மையடையும், குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகுவதுடன் நிறைந்த ஐஸ்வர்யம் கிட்டும். இத்திருத்தலம் ராமநாதபுரத்திலிருந்து 7 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. உத்தரகோசமங்கை மங்களநாதர் மற்றும் மங்களநாயகி அம்மனின் திருவருளால் அனைவரின் வாழ்விலும் நன்மை, அமைதி, ஆரோக்கியம் மற்றும் வளம் பெருக இறைவனை பிரார்த்திக்கிறோம். இந்த புனித தரிசனத்தை இறுதி வரை கண்டு மகிழ்ந்த அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றிகள்.
இதேபோல் மேலும் பல தெய்வீக தலங்களின் தரிசனங்களையும் ஆன்மீக பயணங்களையும் காண எங்கள் சேனலை தொடர்ந்து ஆதரிக்கவும். அடுத்த தெய்வீக தரிசனத்தில் மீண்டும் சந்திப்போம். ஓம் நம சிவாய.